ஹலோ, வந்துட்டியாமா? வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஹோட்டல்ல தான் இருக்கேன். ரூம் நம்பர் 322. ரூம்குள்ள வாமா. உள்ள வரணுமா? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்ல. நீங்களே கொஞ்சம் வெளியே வரீங்களா? நீ எதுவும் பயப்படாதம்மா. இது டீசென்டான பிளேஸ். எதுவும் ஆகாது. நீ உள்ள வா. ரூம் நம்பர் 322 எங்க இருக்கு? மேலங்க. உள்ள வாமா. போனை கொடுங்க. உள்ள வாமா, நான் குடுக்குறேன். வாங்குறல்ல, உள்ள வாமா. உள்ள வாமா. போனை கொடுங்க. உள்ள வாமா, நான் குடுக்குறேன். வாங்குறல்ல, உள்ள வாமா. உட்காருமா. உட்காரு. உட்காரு. இதெல்லாம் நம்மளோட இடம்தான். நீ எதுக்கும் பயப்படாத. போனை கொடுங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ லக்ஷ்மியோட தங்கச்சி. இப்படி பயந்தா எப்படி? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க் என்ன குடிக்கிற? அம்மா, நீங்க யாரு? எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? மனிஷாவோட போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீ இங்கே இரு. நான் போய் போனோட சேர்த்து காஃபியையும் கொண்டு வரேன். குடிச்சிட்டே பேசலாம். நான் இங்க வந்திருக்கேன்ற விஷயத்த அக்காக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வேண்டாம். மனிஷாவோட போனை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே டைமா அக்காவுக்கு போன் பண்ணிக்கலாம். மனிஷாவோட போன் என் கைக்கு கிடைச்சதும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். அப்ப அத்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அக்காவும் ஹாப்பியா இருப்பாங்க. விவேக், சொல்லுங்க நீ. ஜானு எங்க போறான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? சொல்லலையா நீ? அவட்ட பேசும்போது தான் ஏதோ கால் வந்துச்சு. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டா. நான் அவளை எங்கன்னு கேட்டேன். போயிட்டு வந்துட்டு சொல்றேன்கான்னு சொன்னா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. அவ சீக்கிரமே வந்துடுவா. இல்ல விவேக், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நடக்க கூடாதது ஏதோ நடக்கிற மாதிரி என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. அந்த லக்ஷ்மிக்கு 6th சென்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா ஆண்டி? அது 6th சென்ஸ் கிடையாது மனிஷா, ரத்த சம்பந்தம். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நமக்கு முன்னாடியே தெரிய வரும். அப்ப சீக்கிரம் உங்க பிளான முடிச்சாகணும். அவளுக்கு எதுவும் ஆகாது அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க. இல்ல விவேக், ஒரு தடவை ஜானுக்கு ஃபோன் பண்ணு. சரி. அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விவேக். ஏன் போனை கூட அவ எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க பயப்படாதீங்க அண்ணி. ஜானு அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கறேன். ஆண்டி, நீங்க லேட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லனா ஜானு நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுவா. சொல்லு. அந்த பொண்ணு ரூம்ல உட்கார வச்சிருக்க மேடம். நீ உடனே அங்க இருந்து போயிடு. சரிங்க மேடம். ஹலோ, ரிப்போர்ட்டர் தேவகியா? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்க போகுது. நீங்க உண்மையாவ சொல்றீங்க? ஆமா, ஹோட்டல் அசோகாக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணோட விஷயம் வெளியே வரும். யார் அந்த பொண்ணு? உங்க கேமராவை எடுத்துட்டு போங்க, யாருன்னு நேர்ல பாப்பீங்க. ஹலோ. ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேந்திரன் சார் தானே? ஆமா, நீங்க? ஹோட்டல் அசோகால ரூம் நம்பர் 322ல ஒரு தப்பான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா ஒரு சென்சேஷனலான நியூஸ் கிடைக்கும். அது சரி, நீங்க யாரு? முதல்ல நீங்க போய் அந்த கேஸ பிடிச்சு ப்ரமோஷன் வாங்கிக்கோங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், ஹோட்டல் அசோகாவுக்கு போலாம் வாங்க. பிளான்ல ஸ்டேஜ் 2 கூட முடிஞ்சிருச்சு மனிஷா. ஸ்டேஜ் 1ல
ஜானுவை ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஸ்டேஜ் 2ல போலீஸையும் மீடியாவையும் அனுப்பி வச்சிருக்கோம். இனி ஸ்டேஜ் 3 ஜானுவோடைய அரெஸ்ட் தானே ஆண்டி? நீ சரியா சொன்ன. அந்த ஜானு அரெஸ்ட் ஆகணும்னா ரூம்ல அவ தனியா இருக்க கூடாது இல்லையா? ஜானு தனியா இருக்கான்னு யார் இப்ப சொன்னது? அப்படின்னா எஸ், அந்த ரூம்ல ஃபேன் இருக்கு, காட் இருக்கு, பெட் இருக்கு, கபோர்டும் இருக்கு. அதுல ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான். எல்லாத்தையும் முன்னாடியே செட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமா, ஜானுவால தப்பிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அரெஸ்ட் ஆயிட்டு அவமானப்பட்டுருவா, இது உறுதி. உன் போனை வாங்கிக்கிட்டு தான் அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்சா. இப்போ இவளை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. என்னங்க, யாருங்க? ஜோசியர் ஃபோன் பண்றாரு. என்ன ஜோசியரா? அவரே கால் பண்ணிருக்காருனா மித்ராக்கு என்ன கண்டு வரப்போதோ என்னவோ. சரி, முதல்ல பேசு. சொல்லுங்க ஜோசியரையா, கால் பண்ணிருக்கீங்களே, மறுபடியும் ஏதாவது ஆபத்து வரப்போதா? கவலைப்படாதம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரி, சொல்லுங்க ஜோசியரையா. உங்க வீட்ல ஏதாவது சுபகாரியம் வச்சிருக்கீங்களா? சுபகாரியமா? அதாவது நிச்சயதார்த்தம் இல்ல கல்யாணம், அப்படி ஏதாவது விசேஷம் வருதா? நேத்து குழந்தைங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும், அவ்வளவுதான் சாமி. நீங்க ஏன் கேக்குறீங்க? கூடிய சீக்கிரம் உங்க வீட்ல ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க ஐயா? எங்க வீட்ல பிரச்சனை தான் நடக்குமே தவிர சுபகாரியம் நடக்கும்னு தோணல. எனக்கு தெரியல ஜோசியர் ஐயா. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ நம்ம வீட்ல என்ன சுபகாரியம் இருக்கு? ஜானு விவேக்கோட கல்யாணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே ஜோசியர் ஐயா. சரிம்மா, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குமோ இல்ல தெரியாம நடக்குமோ, ஆனா ஒரு நல்ல சுபகாரியம் நடக்க போகுது. இந்த வீட்ல அந்த ஒரு சந்தோஷம் தான் நடக்கல ஜோசியரே. நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா எங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. சரிம்மா, நல்லதே நடக்கும். நல்லது சாமி. ஜோசியர் நமக்கு இப்போ வரைக்கும் கண்டத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா முதல் தடவை சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அது என்ன சுப நிகழ்ச்சி எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்க காஃபி குடிங்க.